Hi friends, இந்த வீடியோவில் சாப்டர் 7 கம்பெனி அக்கௌண்ட்ஸில் 13 சம் பார்க்கலாம். ஸோ Simon Limited issued 50,000 equity shares of 10 each at par payable on 1 rupees application, 5 rupees allotment, 2 rupees first call, 2 rupees வந்து second and final call. The issue was fully subscribed and all amount were received with the exception of 2,000 shares held by the Chizion who failed to pay the second and final call. இவன் வந்து second and final call 2,000 shares வந்து பேமெண்ட் பண்ணல. So his shares were forfeited and reissued to Elanco at rupees 8 per share. So journalize the above transactions. நாம் இப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து என்ட்ரி பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்க்கலாம். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் 50,000 shares into 1 rupees. So 50,000 வரும். நரேஷன் வந்து அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஷேர் அப்ளிகேஷன் வந்து நம்ம ஷேர் கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் 50,000 தான் அமௌண்ட்டு. நரேஷன் வந்து ஷேர் அப்ளிகேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல். நெக்ஸ்ட் வந்து அலாட்மெண்ட்க்கு ஃபஸ்ட்டு டியூ என்ட்ரி எழுதலாம். ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். அலாட்மெண்ட் வந்து 5 rupees. ஸோ 50,000 shares, 50,000 into 5 rupees, 2,50,000. நரேஷன் வந்து அலாட்மெண்ட் மணி டியூ. இப்போ ரிசீவ் என்ட்ரி எழுதலாம். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் சேம் 2,50,000. allotment money received. Next on the first call due entry. So share first call account debit to share capital. அது பார்த்தீங்கன்னா 2 rupees. So 50,000 into 2, 1 lakh. First call money due. இதுக்கு ரிசீவ் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் சேம் 1 lakh. ஃபர்ஸ்ட் கால் மணி ரிசீவ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் லாஸ்ட்டு டியூ என்ட்ரி எழுதலாம். ஃபஸ்ட்டு ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். அதுவும் 2 rupees தான். ஸோ 1 lakh வரும். நரேஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி டியூ. இங்கே பார்த்தீங்கன்னா 2,000 ஷேர்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணல செகண்ட் காலுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பேங்க் இப்போ ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு என்ட்ரி எழுதுவோம்ல. ஸோ பேங்க் டு ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அங்கே வந்து 2,000 ஷேர்ஸ் வந்து லெஸ் பண்ணிட்டு எழுதணும். ஸோ வந்து பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். இங்கே வந்து 2,000 ஷேர்ஸ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணல. தட் மீன்ஸ் ஓன்லி 48,000 ஷேர்ஸ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். இன்ட்டு 2 rupees, 96,000. நரேஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2,000 ஷேர்ஸ் வந்து ஃபோர்ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டு ஷேர்
forfeiture account. இங்கே பார்த்தீங்கன்னா 2000 shares தான் நம்ம பேமெண்ட் பண்ணல. ஸோ 2000 into 10 20,000. ஃபைனல் காலோட மணி வந்து 2 rupees. ஸோ 2000 into 2 4,000. இங்கே வந்து 2000 into 8 16,000. நரேஷன் பார்த்தீங்கன்னா 2000 shares forfeited for non-payment of call money. இப்போ வந்து நம்ம ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம் அந்த 2000 ஷேர்ஸு 8 per share, ஓகேவா? அதே பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் ஷேர் forfeiture account debit to share capital. இங்கே பார்த்தீங்கன்னா 2000 into நம்ம வந்து 8 rupees தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ 16,000 2000 into 2 4,000 நம்ம ரிசீவ் பண்ணல. நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் 20,000. இப்போ நான் வந்து ப்ராஃபிட் லாஸ் எப்படி கண்டுபிடிங்கன்னா எங்கள் forfeiture அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்ஃபிட் பண்ணும்போது 16,000 வந்து கம்பெனிக்கு கெயின், அதே ஷேர்ஸை ரீஇஷ்யூ பண்ணும்போது கம்பெனிக்கு லாஸ் பார்த்தீங்கன்னா 4,000. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 16,000ல் 4,000 லாஸ் போக பேலன்ஸ் 12,000 வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட். ஓகே, அதுக்கு என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஷேர் forfeiture account debit to capital reserve 12,000. இந்த அமௌண்ட் வந்து இந்த 16,000ல் 4,000 மைனஸ் பண்ணால் 12,000 அந்த அமௌண்ட். இது பார்த்தீங்கன்னா கெயின் ஆன் ஒரு இஷ்யூ. இதுக்கு ரிலேஷன் பார்த்தீங்கன்னா 2000 shares for reissue. ஓகே, ஃபர்ஸ்ட்லேருந்து காமிக்கிறேன். தேங்க்யூ.